வணக்கம் நேயர்களே, ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர் மற்றும் தகவல்களின் நாயகன் ரோபோ. நீங்கள் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய சில ரகசிய தகவல்களும் பல்வேறு அரசியல் பின்னணி தகவல்களும் நமக்காக தயாராக இருக்கு. நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் ரோபோ. வணக்கம் விக்ரம். சப்ஜெக்டுக்கு போலாம் விக்ரம். முதல்ல எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்னு நீயே சொல்லு. வழக்கம் போல இலை கட்சியிலிருந்தே ஆரம்பிக்கலாம் ரோபோ. கொஞ்ச நாளா அந்த பக்கத்துல இருந்து தானே நமக்கு நல்ல நல்ல மேட்டரா வந்துகிட்டு இருக்கு. அது கரெக்டு தான். ஆனா இனிமே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடும் போல இருக்கே. என்ன ரோபோ சொல்ற? என்னாச்சு? 2 அணியும் சேர போகுதா என்ன? அடப்பாவி, அவங்க சேர்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? இவ்வளோ ஷாக்கா கேக்குற? இல்ல, நமக்கு மேட்ரு வராம போயிடுமேனு தான். டோன்ட் வரி விக்ரம். 2 அணியும் ஒன்னா சேர்ந்தாலும் பின்னணி தகவல்களுக்கு பஞ்சம் இருக்காது. இப்ப விஷயத்துக்கு வரலாம். வா வா, எதை வச்சு 2 அணியும் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற? சேர்ந்துதானே ஆகணும். ஒன்னா சேரலன்னா 2 அணிகளுக்குமே பிரச்சனைங்கிறது இப்போ அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடுச்சு. தாமரை கட்சியோட சப்போர்ட் தங்களுக்கு தான் 2 அணியினரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சமீபத்தில் நடந்த சில விஷயங்கள் அவங்களுக்கு சந்தேகத்தை உண்டாக்க ஆரம்பிச்சிடுச்சு. சமீபத்தில் நடந்த விஷயம்னா எதை சொல்ற? இலைக்கட்சி எம்எல்ஏ ஒருத்தர் பணப்பரிமாற்றம் பத்தி பேச்சுவார்த்தை நடத்தினதா ரகசிய வீடியோ ஒன்று வெளியாச்சு. அதுக்கு பின்னாடி தாமரை கட்சி இருக்கிறதா 2 அணியினருமே சந்தேகப்படுறாங்க. நானும் நினைச்சேன் ரோபோ. நீயும் நினைக்கலாம் விக்ரம். உண்மை என்னன்னு யாருக்கு தெரியும்? இலைக்கட்சிக்காரங்களுக்கு அதுல சந்தேகம் இருக்குன்னு தான் நான் சொன்னேன். சம்பந்தப்பட்ட எல்லாருமே இப்ப கலக்கத்துல இருக்காங்க. ஆமா, இதே ஒரு துடுப்பா பயன்படுத்தி ஐடி ரெய்டெல்லாம் நடத்தினாங்கன்னா என்ன செய்யறதுன்ற கலக்கம் இருக்கத்தானே செய்யும். ஏற்கனவே பட்டுட்டாங்கல்ல. பெரிய குளத்தார் அணியுடைய மாசம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுல்ல? அப்படி சொல்ல முடியாது விக்ரம். அவங்களாவே தான் கொஞ்சம் பேக் அடிக்கிறாங்க. ஆட்சி கட்டில் அமர தனக்கு தாமரை கட்சி உதவும்னு பெரிய குளத்தார் நினைச்சாரு. ஆனா அவரோட இருக்கிற முக்கியஸ்தர்கள் தாமரைய நம்பாதீங்க, எப்படி பார்த்தாலும் அவங்க கட்சிக்காரங்களை தான் தூக்கி விட பார்ப்பாங்க, அதுக்காக நம்மளை பயன்படுத்திக்க பாக்குறாங்கன்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அவரும் இப்போதான் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதுதானா சார் உங்க டக்குன்ற மாதிரி இல்ல இருக்கு? இதையே இப்போதான் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காரா? நாம தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. நாம பேசுறதையும் கவனிச்சுட்டு தான் விக்ரம் இருக்காங்க. அதனால பார்த்து பேசு. இதுல நான் பேசுறதுக்கு என்ன ரோபோ இருக்கு? உனக்கு தெரிஞ்ச உண்மையை நீ தான் சொல்ற, நான் கேட்கிறேன், அவ்வளவுதான். உஷாராதான் இருக்க. நீ சொல்றதை யோசிச்சு பார்க்கும்போது தான் ரோபோ புரியுது. இதனாலதான் ஆட்சிக்கு எங்களால எந்த ஆபத்தும் வராதுன்னு பெரிய குளத்தார் சொல்லியிருப்பாரோ. சூப்பர் விக்ரம், அருமையா லிங்க் பண்ற. இதை விட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் கேளு. சிறையிலிருந்து வந்த இலைக்கட்சி துணைத் தலைவருக்கும் அதிகாரத்தில் இருக்கிற இலைக்கட்சி அணிக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி காட்டிக்கிறாங்கல்ல. ஆனா இருதரப்பு ட்விட்டர் கணக்கையும் ஒரே ஐடி விங் தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. எந்த ஐடி விங்க சொல்ற? அதிகாரத்தில் இருக்கிற இலைக்கட்சி அணியோட ஐடி விங் தான் விக்ரம். துணைத் தலைவருடைய ஆதரவு எம்எல்ஏ ஒருத்தர் தான் அதோட மாநில செயலாளர். செம்ம மேட்டர் ரோபோ. ஐடி விங்னு சொன்னதும் ஞாபகம் வருது. சூரிய கட்சி ஐடி விங்குக்கு மதுரையை சேர்ந்த எம்எல்ஏ ஒருத்தர் மாநில செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காராமே. ஆமா விக்ரம், மாவட்டந்தோறும் பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டி இப்பவே அவர்கிட்ட பலர் பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். வேற வழி இல்லாம செயல் தலைவர்கிட்ட போய் முறையிட்டு இருக்காரு. என்ன முறையிட்டாரு? அதுக்கு சூரிய கட்சி செயல் தலைவர் என்ன சொன்னாரு? ஐடி விங்குக்குன்னு தனியா நிறுவனம் ஒன்று செயல்படணும். அந்த நிறுவனத்திலிருந்து வர்ற மீம்ஸ் போன்றவற்றை மாவட்ட நிர்வாகிகள் பயன்படுத்திக்கலாம். மாவட்ட நிர்வாகிகளை பொறுத்தவரை ஐடி துறை தொடர்பான அனுபவம் உள்ளவர்களுக்கே பதவி வழங்க முடியும்னு சொல்லியிருக்காரு. நியாயமான விஷயம்தான். வேற என்னெல்லாம் சொன்னாரு? முக்கியமா கம்ப்யூட்டர் அனுபவம் இல்லாதவங்களுக்கு பொறுப்புகள் வழங்க முடியாது. அதுக்கு 2 மாத கால அவகாசம் வேணும்னு கேட்டிருக்காரு. செயல் தலைவரும் சரி உங்க விருப்பம்னு சொல்லிட்டாரா. அப்படி போடு. கம்ப்யூட்டர் அனுபவமா? பதறி போயிருப்பாங்களே மாவட்ட நிர்வாகிகள்லாம். ஆமா விக்ரம், ஐடி விங் பதவியை எதிர்பார்த்து விண்ணப்பிச்ச பலருடைய மனுக்களும் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பெரும்பாலான மாவட்ட நிர்வாகிகள் பள்ளி படிப்பை கூட தாண்டாதவங்க. சூரிய கட்சி வட்டாரத்துல இப்போதைக்கு இதுதான் ஹாட் டாபிக். சரி, மற்ற கட்சிகள்ல ஹாட்டா எதுவும் இல்லையா? ஏன் இல்ல, கை கட்சியில பதவி கேட்டு முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ஆதரவாளர்கள் பலர் மனு அனுப்பியிருந்தாங்க. அதுல கராத்தே மாஸ்டருக்கு மட்டும்தான் பதவி கிடைச்சிருக்கு. என்ன வர வர முன்னாள் மத்திய அமைச்சர் பேச்சு கை கட்சியில எடுபடுறது இல்லையா? அப்படி இல்ல விக்ரம், அவர் தான் தன்னுடைய ஆதரவாளர்கள் யாரையும் ஸ்ட்ராங்கா ரெஃபர் பண்ணலையா. என்ன காரணமா? ஆதரவாளர்கள் பலரும் அவருடைய மகன் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்பா திருச்சியில ஒருத்தருக்கு பதவி வாங்கி கொடுத்தாரு. ஆனா அவர் ஒரு தடவை கூட அப்பாவை வச்சு பொதுக்கூட்டம் நடத்தல. அந்த விரக்தியில தான் இந்த முறை யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம்னு முடிவெடுத்துட்டார்னு சொல்லியிருக்காரு. அவர் விரக்தி அடைஞ்சது இருக்கட்டும், இதனால அவருடைய ஆதரவாளர்கள் இன்னும் அதிகமா விரக்தி அடைஞ்சிருப்பாங்களே.
ஆமா விக்ரம், முன்னாள் மத்திய அமைச்சர் இப்படி நடந்துகிட்டா யார் அவரை நம்பி போவாங்கன்னு கட்சிக்குள்ளேயே பேச்சு பலமா அடிபடுது. சரி, கை கட்சி மாநில தலைவராவது தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு பதவி வாங்கி கொடுத்தாரா? அதை ஏன் விக்ரம் கேட்குற? பதவி வாங்கி கொடுக்காமலா இருப்பாரு. ஆனா அந்த விவகாரம் தாமரை கட்சி பொதுக்கூட்ட மேடைகள்ல பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படி யாருக்கு பதவி வாங்கி கொடுத்தாரு? சொல்லாம எங்க போக போறேன். ஆனா சின்னதா ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். அது ஓகே, ஆனா வந்ததும் வேற மேட்டருக்கு போயிடக்கூடாது. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். இது ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சி. ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் நேயர்களே. இப்போ கண்டினியூ பண்ணு ரோபோ, கை கட்சி மேட்ரை. அது வேற ஒன்றும் இல்லை விக்ரம். இப்போ இருக்கிற கை கட்சி மாநில தலைவர் இதுக்கு முன்னாடி மாறாத கட்சி இல்லை. ஆனால் எப்பவுமே அவருக்குன்னு ஒரு கூட்டம் அவர் பின்னாடியே எங்கே போனாலும் வரும். அப்படித்தான் அவர் தாமரை கட்சியில் இருக்கும்போது கூட இருந்த பலரும் இப்போ கை கட்சியில் ஐக்கியமாயிருக்காங்க. புரிஞ்சு போச்சு. அதில் யாருக்காவது பதவி வாங்கி கொடுத்துருக்காரா என்ன? யாருக்காவது வாங்கி கொடுத்தா கூட பரவாயில்ல விக்ரம். தாமரை கட்சியில் இருக்கும்போது ஒரு போராட்டத்தில் கை கட்சி தேசிய தலைவியுடைய உருவபொம்மையை எரிச்ச ஒருத்தருக்கு அதே கட்சியில் இப்போ பதவி கிடைச்சிருக்கு. அடடடா, இது வல்லவா ஜனநாயகம். மற்ற கட்சிகள்லாம் கை கட்சி கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு ரோபோ. நீ வேற விக்ரம், இப்போதைக்கு தாமரை கட்சி பொதுக்கூட்ட மேடைகளில் இந்த விவகாரம் தான் சிரிப்பா சிரிக்குது. கட்சி தலைமை உருவபொம்மையை எரிச்சவங்களுக்கு பதவி கொடுத்து கௌரவிக்கிற ஒரே கட்சி கை கட்சி தான்னு தாமரை கட்சிக்காரங்க மேடைக்கு மேடை பேச தொடங்கிட்டாங்க. உன்கிட்ட ஒன்று கேட்கணும். நான் தான் இப்படி கதை கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா நீயும் கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி அரசியல் கட்சிகளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கியே. இவ்வளோ நேரமா ரசிச்சு கேட்டுட்டு இப்ப என்ன விக்ரம் திடீர்னு இப்படி பேசுற? இல்ல, மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமான தகவல்கள் நிறைய இருக்கும், அதுக்கும் நேரம் ஒதுக்கணும்ல. நிச்சயமா விக்ரம், அடுத்தது அந்த மாதிரி மேட்டர் தான். அப்ப சொல்லு. தலைநகரத்துடைய வடக்கு பகுதியான பூக்கடை சரக காக்கி நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் சமீப காலமா வடமாநில கொள்ளையர்கள் நடமாட்டம் அதிகரிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. உளவுத்துறை தகவலா? உளவுத்துறை தகவல் கொடுத்தா யார் கேட்குறா? அவங்க அதிகாரிகளே கேட்க மாட்டாங்க. நீ உடனே அங்க போகாத, அதான் கடந்த நிகழ்ச்சியிலே புட்டு வச்சுட்டிய. வடமாநிலத்தை சேர்ந்தவங்களை குறி வச்சு நிறைய வடிப்பறி சம்பவங்கள் அந்த பகுதியில் நடந்துகிட்டு இருக்கான். கரெக்டா சொல்லு ரோபோ. வடமாநில கொள்ளையர்களா வட மாநிலத்தவர்களை குறி வச்சு கொள்ளை நடக்குதா? ரெண்டுமே கரெக்டு தான் விக்ரம். ஓ, அவங்களே அவங்க ஆளுங்க கிட்ட இருந்து வழிப்பறி செய்யறாங்க. ரைட்டு, கண்டினியூ பண்ணு. கடந்த ஒரு மாசத்துல மட்டும் 50க்கும் மேற்பட்ட செல்போன் பறிப்புகளும் 20க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன பறிப்புகளும் நடந்திருக்கு. அந்த பகுதி காக்கிகள் என்ன செய்யறாங்க? இதெல்லாம் நீ கேட்கணுமா விக்ரம்? நானே சொல்ல மாட்டேனா? இருந்தாலும் நானும் ஏதாவது இடையில பேசணும்ல. வழிப்பறி நடக்காம பாத்துக்கிறது காக்கிகளுடைய பணிதான். அதை செய்ய முடியலனாலும் பாதிக்கப்பட்டவங்க புகாருக்காவது நடவடிக்கை எடுக்கணும்ல. ஒரு வழக்கு கூட வழிப்பறினோ கொள்ளைனோ பதிவு செய்யப்படலையாம். எல்லாமே காணாம போனதாதான் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. உயரதிகாரிகளுக்கு தெரிஞ்சா எதுக்கு வீணா தலைவலின்னு அப்படி செய்யறாங்களோ? ஆமா விக்ரம், அவங்க பிரச்சனையே உயரதிகாரிகளுக்கு விஷயம் தெரியாம பாத்துக்கிறதும் விஷயம் தெரிஞ்ச உளவு பிரிவு நுண்ணறிவு பிரிவு காக்கிகள் பேச்ச கேட்காம இருக்கிறதும் தான். அவங்களுக்கு பிரச்சனை வராம பாத்துக்கிறது முக்கியமா, மக்களுக்கு பிரச்சனை இல்லாம பாத்துக்கிறது முக்கியமா? அந்த பகுதி மக்கள் கிட்ட கேட்டா சரியா ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்படாததுதான் எல்லாத்துக்கும் மூல காரணம்னு சொல்றாங்க. சரி விடு, அவங்க தெரியப்படுத்தலைனாலும் நம்ம நிகழ்ச்சி மூலமா உயரதிகாரிகளுக்கு தகவல் போகத்தான் போகுது. முக்கியமா சிட்டி தலைமை காக்கிக்கு தகவல் கிடைச்சு அவர் நடவடிக்கை எடுப்பாருன்னு நம்புவோம். வேற சென்னை அரும்பாக்கம் காக்கிகள் நிலையத்துக்கு பக்கத்திலேயே சின்னதா ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலத்துக்கு பக்கத்துல காலையும் மாலையும் கஞ்சா விற்பனை படு ஜோரா நடந்துகிட்டு இருக்கு. கல்லூரி மாணவர்கள்ல இருந்து கார்ல வர உயர்குடி மக்கள் வரைக்கும் அங்க வந்து கஞ்சா வாங்குறாங்க. அவ்வளோ பகிரங்கமா, அதுவும் ஸ்டேஷன் பக்கத்திலேனா காக்கிகளுக்கு தெரியாமலா இருக்கும்? அந்த பகுதி மக்கள் பல முறை புகார் கொடுத்தும் கூட காக்கிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா. கஞ்சா அடிக்கிறவன் அடிச்சுட்டு நாசமா போகட்டும்னு விட்டா கூட அவனுங்களால அந்த பக்கமா போயிட்டு வர்ற பொதுமக்களுக்கு பிரச்சனை வராம இருக்கணுமே. கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி கூட அந்த வழியா போன ஒரு பெண் கிட்ட கஞ்சா அடிச்சுட்டு சிலர் கலாட்டா பண்ணியிருக்காங்க விக்ரம். குறிப்பிட்ட நேரங்கள்ல அந்த பக்கமா போறதையே பொதுமக்கள் தவிர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோ. இங்கேயும் வழக்கமான பிரச்சனைன்னு தானே சொல்ல போற. உளவு பிரிவு காக்கிகள் தகவல் கொடுத்தும் அதிகாரிகள் கண்டுக்கலையா? அதேதான் விக்ரம். அடுத்த சப்ஜெக்டுக்கு போலாமா? போலாம். பேரவை கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு, அது தொடர்பா எதுவும் இல்லையா? நல்ல வேளையா ஞாபகப்படுத்தின விக்ரம். பேரவை கூட்டத்தொடர்ல பல்வேறு துறைகளின் மானிய கோரிக்கைகள் வந்துகிட்டு இருக்குல்ல, அதுல முக்கியமானதை பத்தி ஒரு தகவல் இருக்கு. கேட்டாதான் சொல்லுவ போல. அது சரி, அதுக்கு தானே நான் இருக்கேன். சொல்லு, எந்த துறை? முன்னாள் முதல்வருடைய ஆட்சி காலத்துல, அதாவது 2013ஆம் ஆண்டு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு ஒன்று தொடங்கப்பட்டுச்சு. ஞாபகம் இருக்கா? ஆமாம், தேர்வு எழுதி பாஸ் ஆன MBBS பட்டதாரிகள் நிறைய பேர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியமர்த்தப்பட்டாங்க.
மொத்தம் 2500 பேர் விக்ரம். அதுல சிலர் மேல் படிப்பும் முடிச்சிட்டாங்க. ஆனா 2 ஆண்டுகள்ல நிரந்தர பணி வழங்கப்படும்னு சொன்னது இன்னும் நிறைவேற்றப்படல. 4 வருஷம் ஆயிடுச்சு ரோபோ. ஆமா விக்ரம், அதோட வருஷத்துக்கு ஒரு தடவை ஊதியம் உயர்த்தப்படணும். அதையும் செய்யல. அதிருப்தியில இருக்கிற மருத்துவர்கள் இந்த கூட்டத்தொடர்லையாவது இது தொடர்பான அறிவிப்பு வரும்னு எதிர்பார்த்து காத்திருக்காங்க. வருதான்னு நாமளும் பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன பிரேக் போலாமா? கண்டிப்பா போயே ஆகணும் விக்ரம். பிரேக் முடிஞ்சதும் ஒரு முக்கியமான ஃபாலோ அப் மேட்டர் இருக்கு. ஓகே ரோபோ. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. மீண்டும் ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி நேயர்களே. சொல்லு ரோபோ, ஃபாலோ அப் மேட்டர்னு சொன்னியே, எது தொடர்பானது? முண்டாசு கவிஞர் பல்கலைக்கழகத்தில் நடந்த முறைகேடுகள் பற்றியும் முறைகேட்டில் ஈடுபட்டவங்களை பற்றியும் தொடர்ச்சியாக பல்வேறு தகவல்களை வெளியிட்டோமே, நினைவிருக்கா விக்ரம்? அதை மறக்க முடியுமா ரோபோ? மாநில லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் கண்காணிப்பு காக்கிகள் நடத்திக்கிட்டு வர்ற விசாரணை எந்த அளவில் இருக்குன்னு கூட அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தியே, இடையில ஏன் இவ்வளோ பெரிய கேப்பு? அது வேற ஒன்றும் இல்லை விக்ரம். லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் கண்காணிப்பு அதிகாரிகளுடைய விசாரணையை பற்றி நாம் வெளியிடுற தகவல்கள் விசாரணையை பாதிக்க செய்யுங்கிறதால கொஞ்ச நாள் பொறுத்திருந்தோம். ஆமாம், நாம் கொடுக்குற தகவல்கள் முறைகேட்டில் ஈடுபட்டவங்க தற்காப்புக்கு உதவியாக இருந்துடக்கூடாது. இப்போ என்ன மேட்ரு? ஆனால் அங்கே நடக்கிற முறைகேடுகள் பற்றி சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல? ரைட்டு. அப்போது புதுசாக ஏதோ தகவல் வந்திருக்கு. ஆமாம் விக்ரம், முண்டாசு கவிஞர் பல்கலைக்கழகத்தில் நடந்த மேலும் 2 முக்கிய முறைகேடுகளை பற்றி தகவல்கள் கிடைச்சிருக்கு. அப்போ ஏன் வெயிட் பண்ணுற? போட்டு தாக்கு. தொலைதூர கல்வி முறையில் பெரிய முறைகேட்டை நிகழ்த்தியிருக்காரு மற்றொரு சிண்டிகேட் உறுப்பினர். பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வரும் அந்த நபர் சிண்டிகேட் உறுப்பினராகவும் பதவியில் இருக்காரு. பலம் வாய்ந்த மற்றொரு சிண்டிகேட் உறுப்பினர்னு கூட சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஆளா அவரு? ஆமாம் விக்ரம், கூகுளில் அந்த பல்கலைக்கழகத்துடைய பெயரை டைப் பண்ணாலே அவருடைய கடந்த கால வரலாறை தெரிஞ்சுக்கலாம். அது இருக்கட்டும் ரோபோ, அவர் செஞ்ச முறைகேடு என்ன, அதை சொல்லு. நல்லா விரிவாகவே சொல்கிறேன், கேளு. சமீபத்தில் கூடலூர் தமிழக கேரள எல்லையில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரி ஒன்றுக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சென்டர் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இந்த அனுமதியை பெற அந்த கல்லூரி நிர்வாகம் 4 லட்சம் ரூபாயை கமிஷனாக கொடுத்தது தெரிய வந்திருக்கு. கமிஷன் வாங்கிட்டு அனுமதி கொடுத்தது நீ சொன்ன அந்த சிண்டிகேட் உறுப்பினரா? அவரே தான் விக்ரம். தமிழக கேரள எல்லையில் இயங்குற அந்த தனியார் கல்லூரியை கேரளாவை சேர்ந்தவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. கேரள மாநில மாணவர்கள் தான் அங்கே அதிகமாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வரும் காலங்களில் NRI மாணவர்களை இந்த கல்லூரி நோக்கி ஈர்க்கிறதுக்கான பணிகளை கல்லூரி நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த சூழலில் தான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சென்டர் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. சரி, அனுமதி வாங்க யார் யார்கிட்ட பேசுனாங்க, எப்படி கமிஷன் கொடுத்தாங்க, அதெல்லாம் தானே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சொல்லு. முதல்ல பல்கலைக்கழகத்தில் உள்ள பெண் அதிகாரி ஒருத்தரை தொடர்பு கொண்டு கேட்டிருக்காங்க. அவங்க 5 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்க. சுதாரிச்சுக்கிட்ட கல்லூரி நிர்வாகம் வேற யாரை வச்சு காய் நகர்த்தலாம்னு விசாரிச்சு நான் சொன்ன சிண்டிகேட் உறுப்பினரை தொடர்பு கொண்டிருக்காங்க. அவர்கிட்ட பேரம் பேசி 5 லட்சத்தை 4 லட்சமாக குறைச்சிட்டாங்களா? ஆமாம் விக்ரம், இந்த பேச்சுவார்த்தை கொஞ்ச நாளாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த சமயத்தில் அந்த சிண்டிகேட் உறுப்பினரும் பல முறை அந்த தனியார் கல்லூரிக்கு வந்து போயிருக்காரு. சரி, அந்த கல்லூரிக்கு இப்படி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சென்டர் அனுமதி வழங்குறதுல அப்படி என்ன தப்பு இருக்கு? நிஜமாவே தெரியல, அதான் கேட்குறேன். முண்டாசு கவிஞர் பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு கல்லூரி ஒன்று ஏற்கனவே கூடலூரில் இருக்கு. அந்த கல்லூரியில் ஏற்கனவே டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சென்டரும் இருக்கு. இப்போ அந்த தனியார் கல்லூரிக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சென்டர் அனுமதி வழங்கப்பட்டதால கூடலூர் கல்லூரியோட வருமானத்தில் பாதிப்பு ஏற்படும்ல. அடப்பாவுமே, அப்போ கமிஷன் தொகைக்கு ஆசைப்பட்டு உறுப்பு கல்லூரி வருமானத்தை இழக்க செஞ்சிருக்காரு அந்த சிண்டிகேட் உறுப்பினர். அது மட்டும் இல்ல விக்ரம், தனியார் கல்லூரிக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சென்டர் அனுமதி இருக்கிறதால பெரிய அளவில் முறைகேடு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது எப்படி, என்ன மாதிரி முறைகேடு நடக்கும்? தொலைதூர கல்வி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் கெடுபிடிகள் பெரிய அளவில் இருக்காது. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சென்டர் அனுமதி பெற்ற அந்த கல்லூரிகளே தேர்வுகளை நடத்திக்கலாம். தேர்வுகளுக்கான வினாத்தாள்களும் அந்தந்த கல்லூரிகளுக்கு முன்கூட்டியே அனுப்பி வைக்கப்படும். பறக்கும் படையினு எந்த தொந்தரவும் இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல கிடையாது. ஓ, இதுல இவ்வளோ பிரச்சனை இருக்கா? ஏற்கனவே பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியில செயல்படுற தொலைதூர கல்வி திட்டத்திலேயே பல்வேறு முறைகேடுகள் நடந்ததா சொல்லப்படுது. இதுல தனியார் கல்லூரிக்கும் அனுமதினா, ஆக அந்த தனியார் கல்லூரியால கேரளாவை சேர்ந்த பலர் முறைகேடா பயனடைய போறாங்க. சமீப காலமா முண்டாசு கவிஞர் பல்கலைக்கழக நிர்வாகமும் சிண்டிகேட் உறுப்பினர்களும் இந்த மாதிரி தனியார் கல்லூரிகளை வச்சுதான் காய் நகர்த்த தொடங்கியிருக்காங்க. ஏன்னு விசாரிச்சிருப்பியே? விசாரிக்காமலா இருப்பேன். கூடலூர் கல்லூரியில நிரந்தர பணியிடங்கள் நிரப்ப அதிக வாய்ப்பு இருந்துச்சு. அதுல பல கோடி ரூபாயை லஞ்சமா பெற திட்டமிட்டிருந்தாங்க. ஆனா நம்மளாலையும் இன்னும் பலராலையும் பல்வேறு முட்டுக்கட்டைகள் வந்துடுச்சு.
சமீபத்தில் தமிழக அரசு ஆணையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளுக்கும் தேவையான பணியாளர்களை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. இனி பல்கலைக்கழகமே நினைச்சா கூட அவங்களால நிரந்தர பணியிடங்களை நிரப்ப முடியாது. அரசு மூலமாக மட்டும்தான் பணியிடங்களை நிரப்ப முடியும். அதனால சம்பாதிக்க வழி தெரியாம இப்படி தனியார் கல்லூரிகளுக்கு கமிஷன் வாங்கி அனுமதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா விக்ரம், இருக்கிற காலம் வரைக்கும் தனியார் கல்லூரிகளுக்கு புதிய கோர்ஸ் அப்ரூவல், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சென்டர் அனுமதி, புதிய கல்லூரிகளுக்கு அனுமதின்னு பல்வேறு வழிகளில் பணம் சம்பாதிக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதோடைய முதற்கட்டமாக தான் கூடலூரில் உள்ள இந்த தனியார் கல்லூரிக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சென்டர் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அதே நேரம் ஊட்டியைச் சேர்ந்த மற்றொரு சிண்டிகேட் உறுப்பினர் செஞ்ச முறைகேடும் இப்போ வெளியே வந்திருக்கு விக்ரம். அதானே, 2 சொன்னியே, ஒன்று மிஸ் ஆகுதுன்னு பார்த்தேன், சொல்லு. அவர் தனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தருக்கு போர்ட் ஆஃப் ஸ்டடீஸில் உறுப்பினர் பதவி வாங்கி கொடுத்துருக்காராம். போர்ட் ஆஃப் ஸ்டடீஸில் உறுப்பினர் பதவினா என்னது? முக்கியமான பொறுப்பு விக்ரம். போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் உறுப்பினர்கள் தான் பாடத்திட்டத்தையே உருவாக்குவாங்க. அந்த பதவிக்கு வர்றவங்க PhD தகுதி மற்றும் அதிக பணி அனுபவம் பெற்றிருக்கணும். ஆனால் இப்போ அந்த பதவியை பெற்ற நபர் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர்னு சொல்லப்படுது. வெறும் PG மட்டும்தான் முடிச்சிருக்காராம். அடப்பாவுமே, அப்படின்னா அவரை விட தகுதியானவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்களே. முண்டாசு கவிஞர் பல்கலைக்கழக கட்டுப்பாட்டில் உள்ள கல்லூரிகளில் அந்த பதவிக்கு தகுதியானவங்க பலர் இருக்காங்களாம். அப்படி இருந்தும் அந்த சிண்டிகேட் உறுப்பினருடைய தலையீட்டால் தகுதி இல்லாத ஒருத்தருக்கு இப்போ அந்த பதவி வழங்கப்பட்டிருக்கு. இப்படி பண்ணால் எப்படி தரமான பாடத்திட்டங்களை உருவாக்க முடியும்? என்னமோ போ, சொல்கிறத சொல்லிட்டோம். சம்மந்தப்பட்டவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புவோம். கிளம்பலாமா? நீ ஏதோ அவசரத்தில் இருக்க நினைக்கிறேன். கூடுதல் தகவல்களோட அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி ரோபோ. நேயர்களே, நம்ம நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை robo@newgenmedia.in மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.